ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்னொரு புது நாட்டுக்கு போக போகிறோம். நம்ம எங்கே போக போகிறோம்னா மொரீஷியஸ் போக போகிறோம். மொரீஷியஸ்க்கு சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் கிடையாது, பட் பெங்களூர்லேருந்து இருக்குது. பெங்களூர்லேருந்து இண்டிகோவே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 6 hours ஆகும். அண்ட் நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா அங்கே தேவையில்லை. வீசா ஃப்ரீ நேஷன்ஸில் அதுவும் ஒன்று. சென்னையிலேருந்து நமக்கு பட்ஜெட் ஏர்லைன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் நம்ம வந்து இப்போது சென்னையிலேருந்து பெங்களூர் போய்ட்டு பெங்களூர்லேருந்து இண்டிகோவில் தான் போகிறோம். சென்னையிலேருந்து பெங்களூரும் இண்டிகோவில் தான் போகிறோம். பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன்ஸ் என்னென்னா அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டுக்கு ஏர் மொரீஷியஸே ஆப்ரேட் பண்ணுறாங்க, சென்னை டு மொரீஷியஸ். அது கூட நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 AM லேண்ட் ஆனோம். அப்புறம் கார் மட்டும் ரெண்ட் பண்ணிவிட்டு ரூமில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ட்ரோஸ்டி டோஸில் இருக்கிற சில அட்ராக்ஷன்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து இங்கே 9:50 ஆகுது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டல்லேயே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி கவர் பண்ணலாம். வந்து பிரேக்ஃபாஸ்ட் இப்போ வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பவுல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பிரெட்ஸ், croissant, ஜாம், அப்புறம் பட்டர், கொஞ்சம் ஜூஸ், காஃபிக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மில்க், சுகர்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட். இது கூட சாசேஜஸ் அப்படி இல்லாட்டி ஸ்க்ராம்பிள்ட் எக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நமக்கு வந்து ஹோல்சமாக கிடச்சிடுது. அண்ட் ஃபுல் டேக்கான எனர்ஜி வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே நமக்கு கிடச்சிரும். நம்ம வந்திருக்கிறது வந்து சிவ்சாகர் மந்திர். இந்த சிவ்சாகர் மந்திர் வந்து மொரீஷியஸ்லேயே பார்க்க வேண்டிய டாப் 3 டெம்பிள்ஸில் ஒரு டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுற்றி வந்து கடல் தான் இருக்கும். அப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த டெம்பிள் கட்டியிருக்கிறதுனால இந்த டெம்பிள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். நம்மளோட இந்து கடவுள்கள் எல்லாருமே இங்கே வந்து இருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர், அனுமார், அதுக்கப்புறம் நவகிரக சிலைகள், அந்த மாதிரி எல்லா சிலையுமே இங்கே இருக்குது. இப்போ இந்த சிவன் டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இங்கே சிவன் சிலை இருக்குது. அங்கே வந்து மேலேருந்து வாட்டர் ட்ரிப் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது பிரான்ஸ் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். அது மேலே வந்து அந்த வாட்டர் வந்து ஒரு ட்ராப்பாக ட்ரிப் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க. ராமர், சீதா வந்து நிறைய கோயிலில் மூடி தான் இருக்குது. கோயிலே மூடி தான் இருக்குது. இந்த கோயில் அட்லீஸ்ட் திறந்துருக்கு. ஆனால் எங்களுக்கு டைமிங்ஸ் என்னன்னு தெரியல. நேற்று வரும்போதும் பார்த்தோம் நிறைய கோயில் வந்து மூடி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுளில் இந்த மாதிரி தனித்தனியாக வருது. இது வந்து சாகரா சிவா டெம்பிள்னு வருது. இது வந்து என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் சிவ் ஐலண்ட், கங்கா ஐலண்ட், நந்தி ஐலண்ட், சக்தி ஐலண்ட், இந்த மாதிரி இந்த ஒரே இடத்துக்கு இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு கூகுளில் ஒவ்வொரு என்ட்ரி போட்டிருக்காங்க. நீங்கள் ஆனால் வரதா இருந்தால் சிவ்சாகர் டெம்பிள்னு போட்டுகிட்டே வரலாம். மொரீஷியஸில் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போதே இந்த மாதிரி நிறைய தோட்டம்லாம் பார்க்க முடியும். இது வந்து பிரிஞ்சால் தோட்டம். அந்த மாதிரி சிலர் அவங்க வீட்டு பின்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு காய்கறி அந்த மாதிரி தோட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே மொரீஷியஸில் வந்து வெனிலா ரொம்ப ஃபேமஸ். அதனால் இங்கே வெனிலா பிளான்டேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அது வந்து நமக்கு சொல்லியும் கொடுப்பாங்க எத்தனை நாள் ஆகும் அந்த மாதிரி. அப்புறம் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து வெனிலா மட்டும் இல்லாமல் மற்ற சில ஸ்பைசஸும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டூர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். And the men of the ladies on one will come and pick it. They will purify it. Okay, you can come here. Let's get it. Okay, vanilla,
You will understand or she will... Yeah, we understand. Sure. Put it back here. Okay. Vanilla, we don't plant it with seeds. We plant it with the stem. Once you put it, become like a gram. Once you put it, you wait 4 years. 4 years to get the flowers. After 4 years, in each neck, you will get around 10 to 12 flowers. And close before 24 hours. If you miss this, you wait next year. Wow. Now you get an idea why it's so expensive. Dry. The one you have seen at yours or here in Mauritius is very dry. This is from Madagascar. They extract all the juices to make perfume extract and they put it again expensive. Yeah. Amazing. You can go whatever you want to. Yeah, it's necessary. If you get here. Yeah. Yeah, you also have to go to work. Yeah. To work. கொஞ்சம் க்ரீனாக இருக்கும்ல ஆக்சுவலாக இதுவே கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Try it a little, but a little. Then I will change the taste. Ananas. In the middle is tamarind. Tamarind you can take your cheese, your duck liver. Here we have biryani. We have your cucumber with your ananas. Coconuts. இங்கே வந்து டேஸ்டிங்க்கு இவங்க ஜாம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோகோனட் அண்ட் வெனிலா மிக்ஸ் பண்ணது. இது வந்து மேங்கோ ஜாம். இது வந்துட்டு பப்பாயா ஜாம். இது வந்து பனானா. அதுக்கப்புறம் இது வந்து டேமரின் சாஸ். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம ஸ்வீட் அப்பம் பண்ணுவோம்ல, பனானா மாவெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு அப்பம். ஸோ இதையும் வந்து இதையும் தொட்டு சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க. Chacun a son petit recette, vous pouvez goûter. Voilà. Merci. Rien de spécial. வந்து ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் மொரிஷியன் டிஷ். இது பேர் வந்துட்டு ரொட்டி சாட் அண்ட் இது வந்து தால் பூரி. இது ஆக்சுவலாக ரெண்டுமே சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. மேபி டர்மரிக் இல்லாட்டி தால் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி மொரிஷியன் ஸ்டைல் இவங்களோட லோக்கல் ஃபுட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருந்த ஒரு இடத்துக்கு டின்னருக்கு வந்திருக்கோம். இது வந்து அந்த லைவ் சீ ஃபுட் கவுண்டர் மாதிரி இருக்கிற ஒரு இடம். நம்ம வந்து லைவாக இருக்கும், அதை பிக் பண்ணி கொடுத்தா அதை சமைச்சு தருவாங்கன்ற மாதிரி. இங்கே மொரீஷியஸில் வந்து மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் 8-9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றதுனால ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா முன்னாடியே அங்கே புக் பண்ணால் தான் நம்ம வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி அங்கே டைம் இல்லை, சீட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால நீங்கள் போகும்போது ஸ்டே பண்ணியிருக்கிற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் டைமிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. Next day. All during your trip. Yes, but they will have
இப்போ நம்ம இல்லாக் சர்ஃப் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் ஹாப்பிங் டூருக்கு போகிறோம். இந்த ஐலாண்ட் வந்து நமக்கு டே ட்ரிப் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 4500 மொரீஷியன் ருப்பியாக வந்து ஒருத்தருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறைய டூர் ஏஜென்சிஸ் இருக்காங்க இந்த டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த டூரில் நமக்கு என்ன இன்க்ளூசிவாக வரும்னா ஐலாண்ட் ஹாப்பிங் டூர். அந்த இல்லாக் சர்ஃப்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு 2 குட்டி ஐலாண்ட் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்நார்க்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே பீச் பக்கத்துலேயே ஒரு குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிற இந்த ஐலாண்ட் பேர் தான் இல்லாக் சர்ஃப். ஸோ இந்த ஐலாண்டில் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளை ஒரு 2 hours வந்து அப்படியே விட்டுருவாங்க. இங்கே நம்ம போயிட்டு அங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அதுக்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம். இந்த பேராசைலிங் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அந்த பனானா போட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம பே பண்ணி அது வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்தோட ட்ரோன் ஷாட்ஸ். இந்த இல்லாக் சர்ஃப் தான் வந்து இங்கே மொரீஷியஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த இல்லாக் சர்ஃப் டூருக்கு வருவாங்க. இப்போ நம்ம அந்த மெயின் ஐலாண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்டுக்கு போகிறோம். அங்கே தான் நமக்கு வந்து மதியம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் ப்ரெட்டா, அந்த மாதிரி சில லஞ்ச் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் ட்ரிங்க்ஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருந்தது. வைன் வச்சுருந்தாங்க, பியர் இருந்தது, அதுக்கப்புறம் கோக் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸுமே இருந்தது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த இடம் தான் இந்த வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபால் கிட்ட தண்ணியோட ஆழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கீழே நிறைய பெரிய பெரிய கல்லெலாம் இருக்குது. ஸோ போட் வந்து ஒவ்வொன்றா தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு யூட்டர்ன் மாதிரி போட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப குட்டியான வாட்டர் ஃபால் தான், பட் இது வந்து இங்கே ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. இது வந்து ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டும் பீச்சும் சேர்ற இடத்துல வர வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது.
இந்த வாட்டர் ஃபால் வந்து ரோட்டில் இருந்து கூட ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு குட்டி ட்ரெக் மாதிரி வந்து. ஸோ மேலேயும் சிலர்லாம் நிற்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போட் டூரில் தான் வந்து இதை பார்க்கணுன்றது. பட் நம்ம ரோட் ட்ரிப் மாதிரி வந்து பார்த்தா நம்மளால கீழே பார்க்க முடியாது, மேலே தான் பார்க்க முடியும். நம்ம டே ட்ரிப் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.